ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆதார் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருடைய வீட்டு அட்ரஸுக்கு உங்களுடைய அட்ரஸை எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது, உங்களுக்கு எந்தவித அட்ரஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, கணவருடைய அட்ரஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அவங்களுடைய அட்ரஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கான வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம myAadhaar.uidi அப்படின்ற வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா myAadhaar அப்படின்ற வெப்சைட் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பெண்கள், அதாவது யாருக்கு ப்ரூஃப் இல்லையோ, அதாவது யார் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஆதாரில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லைக் திருமணமான பெண்கள் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அட்ரஸ் இல்லை, ஸோ உங்களுடைய அட்ரஸ் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் போய்ட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் இல்லாதவங்க தான் அவங்களுடைய லாகின் ஐடியில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே, அதாவது 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணி ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய ஆதாரில் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது தான். கணவருடைய அட்ரஸை வந்து நம்முடைய ஆதாரில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணி தான் நம்முடைய அட்ரஸை வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆதார் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 ஆப்ஷன், அப்டேட் ஆதார் ஆன்லைன் இருக்கும், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இஷ்யூட் அட்ரஸ் அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எதனா ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், உங்கள்கிட்ட எந்தவித ப்ரூஃபும் இல்லை, ஆனால் என்னுடைய கணவருடைய அட்ரஸை பேஸ் பண்ணி தான் நான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்ஷன்ஸை எதுவுமே நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பழைய அட்ரஸ் என்னவோ அது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதுதான் மேலே ஷோ ஆகும். ஸோ அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ரெக்யூர்ட் டு அப்டேட், அதாவது யாருடைய அட்ரஸ்லேருந்து உங்களுடைய கணவருடைய இதில் ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி யாரோ அவங்களுடைய அட்ரஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதனால் உங்கள் கணவருடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். கீழே ஜஸ்ட் என்ட்ரு பண்ணாலே அவங்களுடைய என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அது லாஸ்ட் 4 டிஜிட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அவங்க உங்களுக்கு என்ன அப்படின்ற ரிலேஷன்ஷிப் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் அப்படின்றதுக்கு எதனா ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ லைக் ரேஷன் கார்டு இருக்கணும். ஸோ ரேஷன் கார்டில் உங்களுடைய பேர் இருக்கணும். அல்லது மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் இருக்கணும். ஸோ நீங்கள் 2 பேர் கணவன் மனைவி அப்படின்றதுக்கான எதனா ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய அட்ரஸை உங்களுடைய அட்ரஸுக்கு மாற்ற முடியும். இப்போது ரேஷன் கார்டில் இருக்குது, உங்களுடைய பேர் இருக்குது அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரேஷன் கார்டை ரேஷன் கார்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு TNPDS அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதாவது சிவில் சப்ளை ரிலேட்டடான. அதில் பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதில் போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். ஸோ ஏன்னா ரேஷன் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் எதனா ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அது வந்து கணவருடைய ஆதார் கார்டு, அதாவது கணவருடைய ரேஷன் கார்டாக இருக்கணும். ஏன்னா அதில் உங்களுடைய பேர் இருக்கணும், உங்களுடைய கணவருடைய பேரும் இருக்கணும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த ரேஷன் கார்டு. ஏன்னா ரேஷன் கார்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இதில் மின்னணு அட்டை குடும்பம் பதிவு இறக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை கோப்பு பதிவு இறக்கம் அப்படின்ட்டு இருக்கும், அதாவது ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 50 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 50 ருபீஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய UPI ஐடியோ எதனாலும் யூஸ் பண்ணி, டெபிட் கார்டோ எதனா நெட் பேங்கிங் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸாக வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா SRN நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை தான்
நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு, அதாவது பேமெண்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்தமாரி ரிசிப்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனு சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும், SRN அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ உங்களுடைய நோட்லேயே எழுதி நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி யாரோ, அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணிங்க. இப்போது உங்களுடைய கணவருடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து அகெயின் ஏன்னா அந்த அப்ரூவல் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இவங்களுடைய அக்செப்ட், அதாவது ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடைய ஆதார் நம்பரில் வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். புரியுது? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட்டு கொடுத்தீங்க. செகண்டாக இதை வந்து அப்ரூவல் பண்ணணும். உங்களுடைய கணவர் இவங்க தான் எங்களுடைய மனைவி தான், ஸோ நான் இவங்களை வந்து அப்ரூவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜஸ்ட் லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறமா அதாவது கணவருடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கணவருடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கேப்சாவும் கீழே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ கணவருடைய லாகின் ஐடியில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ இந்தமாரி உங்களுடைய அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க. யாருக்குன்னா உங்களுடைய கணவருக்கு. உங்கள் கணவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி அவங்களுடைய இதில் போயிட்டு உங்களதை வந்து அப்ரூவல் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர், அதாவது கணவருடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் OTP அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து OTP சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த OTP இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா, அதாவது உங்களுடைய கணவருடைய ஐடியில் போய்ட்டு லாகின் பண்ணி OTP என்டர் பண்ணதுக்கப்புறமா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ரெக்வஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 50 rupees வந்து பே பண்ணியிருப்பீங்க. அதில் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் SRN நம்பர்னு ஒன்று நோட் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த சர்வீஸ் நம்பரை இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு த SRN நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா யூ ஆர் ரிசீவ்டு ரெக்வஸ்ட் அப்படின்னு SRN நம்பர் அக்செப்ட் கொடுக்குறோம். ஸோ அப்படின்ட்டு ஜஸ்ட்டு நான் அப்ரூவல் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக கேட்கும். எஸ் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே அப்படின்னா யூ ஹவ் அக்செப்ட் தி ரெக்வஸ்ட் தி ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி ஷேரிங் யுவர் அட்ரஸ். ஸோ ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியுடைய அட்ரஸை எனக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு சக்ஸஸ்ஃபுல், அதை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ ஒன்ஸ் அப்ரூவல் ஆகிடும். அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா இதை வந்து அவங்களுடைய நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. மேபி 5 to 6 days ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய கணவருக்கு என்ன அட்ரஸ் இருந்ததோ அதே அட்ரஸ் தான் உங்களுக்கும் வரும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.